شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் நம்மை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் நம்மை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. இந்த நாட்களில் எழுப்புதலுக்கான 7 விதமான ஜெபங்கள் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிலிருந்து முன்னுரையான காரியங்களையே நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு நம்ம இந்த ஜெபத்தை பற்றிய எபிரேய கிரேக்க மொழியில என்ன சொல்லியிருக்கு, ஜெபம் என்பதற்கான எபிரேய கிரேக்க பதங்களை நாம் படித்தோம். அதில் எபிரேய பதத்தை நம்ம படித்தோம். இன்றைக்கு அந்த ஜெபத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதத்தை சொல்லிட்டு நம்ம அப்படியே உள்ள கடந்து போக போறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு ஐயா 10 கொம்புகளை பற்றி நமக்கு சொன்னாங்க. இந்த 10 கொம்புகள் என்று சொல்லப்படுகிற இந்த 10 நாடுகளும் அந்த EEC என்கிறதான அமைப்பாய் இருக்கிற இந்த நாடுகள் தன்னுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அந்தி கிறிஸ்துவுடைய கரத்துல கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் நீ நடக்க போகுது. அவனுக்கு பேர் தான் மிருகம். இந்த மிருகம் என்கிறவன் வரும்போது இந்த பூமியில அவனுடைய செயல்கள் எல்லாமே மிருகத்தனமாகத்தான் இருக்கும். அவன் செய்ய போகிற எல்லா காரியங்களுமே மிருகத்தனமானதாகவே தான் இருக்க போகிறது. இன்றைக்கு இந்த பூமியில ஓநாய்களுக்கு நடுவில் ஆண்டவர் தம்முடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்பி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஓநாய்களுக்கு யார் இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஓநாய்களோட யார் இருக்கிறது? ஆட்டுக்குட்டிகள். யார் இந்த ஓநாய்கள் அப்படின்னா, ஆண்டவரை அறியாமல், அது கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விதத்துல கர்த்தரை மறுதலித்து மனப்போன போக்குல வாழ்கிறவர்கள் எல்லாம் ஓநாய்கள். இந்த ஓநாய்களுக்கு நடுவில் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணமுடைய ஆட்டுக்குட்டிகளின் கூட்டத்தை இந்த பூமியில கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டிகளின் கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க.
இந்த ஆட்டுக்குட்டிகளின் கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனா ஆண்டுடைய வருகை வரும்போது ஆண்டவர் இந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் மேல கொண்டு போயிடுவாரு. எத்தனை பேர் மேல போக விருப்பம்? இந்த ஆட்டுக்குட்டிகளே கர்த்தர் மேலே கொண்டு போய் விடுவார். அப்ப இந்த பூமியில ஆட்டுக்குட்டி எல்லாம் மேல போனதுக்கு அப்புறம் யார் தான் இருக்கு? யார் தான் இருப்பாங்க? ஓநாய்கள் தான் இந்த பூமியை நிரப்பி இருப்பாங்க. ஓநாய்களின் கூட்டம் இந்த பூமியில நிரம்பி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்போ அவங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? அந்தி கிறிஸ்துடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா மிருகத்தனமானதாகவே இருக்கும். இப்போ நீங்களும் நானும் இவைகளுக்கெல்லாம் தப்பணும். அதுக்கு என்ன வழி? லூக்கா 21 அதிகாரம் 34, 35, 36. உங்கள் இருதயங்கள் பெரு திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். பூமியில் இருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும். அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி, அவனுடைய ஆளுகை ஒரு கண்ணியை போல வருமா? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப நீ வரப்போற உபத்திரவ காலம், அந்த 7 வருஷ உபத்திரவ காலம், அந்த மிருகத்தின் ஆளுகை, அந்த 10 கொம்புகளினுடைய ஒட்டுமொத்த ஆளுகை, அந்த கொடூரமான அந்த மிருகத்தனமான ஆளுகைக்கு நீங்கள் தானும் தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? நம்முடைய யெஷுவா சொல்லி தந்திருக்கிறாரு. என்ன வழி சொல்லுங்க? என்ன வழி? என்ன வழின்னு கேட்டேன். இங்க இருக்கிற சொல்லுங்க. இந்த வசனத்துல படிச்சவங்கள என்ன வழி? அங்க இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு என்ன செய்யணுமா? அப்ப என்ன வழி? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்பது. ஜெபம்தான் வழி. ஜெபத்தில் நேரத்தை செலவழிப்பதுதான் வழி. நான் பேசுறவங்களுக்கு ஏன்னா கேக்குதா? தெளிவா கேக்குதா? மைக் தெளிவா இருக்கா? அப்ப என்ன வழி? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நம்ம ஆண்டவர் இயேசு, நம்முடைய யெஷுவா, அவரே நமக்கு இதை சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த 10 கொம்புகள், இந்த உபத்திரவ காலம், இதுக்கெல்லாம் நம்ம தப்புறதுக்கு ஜெபம் மிக மிக அவசியமான ஒன்று. இதான் நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 வசனங்களில் 16, 17, 18 வசனங்களில் நம்ம இதை பார்க்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதுன்னு படிக்கிறோம். அப்ப நேற்று நம்ம கவனிச்சோம், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. முதல்ல அப்படி சொல்றாரு. அடுத்து கடைசியா 3ஆவதா சொல்றாரு, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 2ஐயும் செய்யறது கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷனுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா சாத்தியப்படாத இந்த காரியத்தை சாத்தியமாக்குவதற்கு தான் நடுவுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இதை நம்ம பார்க்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சரி, இப்ப வருவோம். இந்த ஜெபத்தை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிறோம்.
அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்னுன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4 காரியங்கள்ல உறுதியாய் தரித்திருந்தார்கள் போட்டிருக்கு. என்னென்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அந்த 4 காரியம் என்னென்ன இருக்கு? நீங்க வசனத்தை பார்த்து சொல்லுங்க. என்னென்ன விஷயம்? எல்லாரும் வாயத்தட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். உபதேசத்திலும் 2 அந்யோன்யம், அப்பம் பிக்குதல் 3, ஜெபம் பண்ணுதல். இந்த 4 காரியத்துக்கு என்ன செய்ய? உறுதியாய் தரித்திருங்கள். 4 விஷயத்துல நீங்களும் நானும் உறுதியா தரித்திருக்கணும். 4 காரியங்களில் நீங்களும் நானும் உறுதியாக தரித்திருக்க வேண்டுமா? என்னது? எதுலாம்? அப்பம் பிக்குதல், ஜெபம் பண்ணுதல். நீங்க நான் சொல்ற வேர்டை நீங்க உங்க மைண்டுக்குள்ள ரிசீவ் பண்ணலன்னா எனக்கு தெரியும். நான் சொல்ற வார்த்தை உங்க மனசுக்குள்ள உங்க இருதயத்துல போகலன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா பிரசங்கத்தை நான் நிறுத்திடுவேன். இங்க இல்லை, எங்க போனாலும் அப்படிதான். ஒரு மாதிரி எனக்கு ஃப்ளோ ஆகல, நீங்க எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு இருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சா நிறுத்திடுவேன். அவர் பெட்மன் சொல்லுதான், ஃப்ளோ ஆகிற வரைக்கும் அவங்க வர்ஷிப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி இந்த ஃப்ளோ நிக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும், டக்குன்னு தான் வர்ஷிப் ஆராதனை நிறுத்திடுவாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஆர்வமா கவனிக்கணும். ஏன்னா ஜெபம், இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது மற்ற எல்லா பிரசங்கத்தையும் சாத்தான் கேட்க விடுவான். ஆனா ஜெபத்தை பத்தின பிரசங்கத்தை கேட்க விட மாட்டான். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை, அதாவது வசனத்தை ஆர்வமா கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வேலை. கவனம் பாருங்க, அவன் போயிட்டா வேலை, நீங்க ஸ்கூலு, நீங்க அவங்களுக்குலாம் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல், நிறைய பேருக்கு ஸ்கூலு. ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரம் கேட்க விட மாட்டான். வேற மற்றதெல்லாம் ஓகே, அவனுக்கு தெரியும். மற்ற எல்லா காரியத்துடைய ரூட் இந்த ஜெபம் தான் அப்படிங்கிறது தெரியும். அதனால எதை வேணாலும் செய்ய விடுவான். ஆனா ஜெபத்தை மட்டும் செய்வதற்கு அவன் அனுமதிக்க மாட்டான், விட மாட்டான். சரி, இப்ப இந்த ஜெபத்துக்கான எபிரேய பதத்தை நேற்று நம்ம படிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தை? பலால், பலேல். பலால்னு சொல்லலாம், பலேல்னு சொல்லலாம். அதை பற்றியதான காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கு நம்ம அதனுடைய கிரேக்க வார்த்தைக்குள்ள போவோம். இந்த ஜெபம் என்பதற்கான கிரேக்க பதம் என்ன அப்படின்னா, அதுக்கு பிரசுகேஸ் அப்படிங்கிறதான எபிரேய பதம் கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கள் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த இடத்துல பிரசுகேஸ், PRESUCHEOS, பிரசுகேயோஸ், PRESUCHEOS, பிரசுகேயோஸ். ஜெபம் என்பதற்கான கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தை இன்னும் நம்மை ஜெபத்தினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம கொண்டு போகுது. நேற்றைக்கு நம்ம படித்தோம், பலேல் அப்படிங்கிற வார்த்தையில அவருடைய பாதத்தில் விழுவது அப்படின்னு படிச்சோம். ஆனா இந்த பிரசுகேயோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கிட்டே போவது, தேவனுக்கு, கடவுளுக்கு மிக அருகில் போவது அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? தேவனுக்கு மிக அருகில். அப்போ நான் ஜெபம் பண்ண போறேன் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு என்ன செய்ய போறேன்? அவருக்கு ரொம்ப அருகில் இருக்க போறேன். நான் ஆண்டவருக்கு மிக
இருக்க போகிறேன். ஒரு மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா நான் ஆண்டவருக்கு அருகில் இருக்க போகிறேன். அப்ப இதை சாத்தான் விடுவானா? நீ கிறிஸ்தவனா இருந்துக்கோ, பரவாயில்ல, நீ கிறிஸ்தவனா இருந்துக்கோ, ஆனா நீ கிறிஸ்துவுக்கு அருகில் போயிடாத. ஊழியம் செய்யமா, பிரச்சனை இல்லை. ஊழியம் செய்யப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை. சாத்தான் சொல்லுவான், நீ ஊழியம் செய், நிறைய பிரசங்கம் பண்ணு, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ ஜனங்க மேல கைய வச்சு அவங்களை கீழே தள்ளி விடு, ஜனங்களா கீழே விழட்டும், இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா உனக்கு பிரச்சனை, நீ எங்க போயிடக்கூடாது, அவருக்கு அருகில் நீ போயிடக்கூடாது. அப்போ ஜெபம் என்பது அவருக்கு அருகில், வானாதி வானங்களை படைத்த தெய்வத்துக்கு அருகில், அவருக்கு கிட்ட, அவரை நெருங்குகிற ஒரு அனுபவம் தான் ஜெபம். வெறும் அவருடைய பாதத்துல விழுவது மட்டும் இல்ல, அவருக்கு அருகில் போறது, அவருக்கு அருகில் போறது. எப்படிங்க அவருக்கு அருகில் நம்ம போறோம், அதாங்க ஜெபம். ஒரு மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆண்டவருக்கு நான் கிட்ட, அவருக்கு அருகில நான் போயிட்டு வரேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, நான் இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னொரு முறை கூட, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, நான் இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்ப இந்த பிரசுகேஸ் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு அருகில் போவது. சாது சுந்தர் சிங் அப்படிங்கிறதான பரிசுத்தவான், அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவில் இமயமலை பகுதிகளில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங் ஐயா. அவங்க அந்த மலைப்பகுதியில் அனுதினமும் ஜெபிக்க போவாங்களாம். அப்படி ஜெபிக்க போற நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஜீசஸ், நம்முடைய இயேசுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு சாது சுந்தர் சிங் ஐயா இருக்கிற இடத்துக்கு வருவாராம். வந்து இவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வாராம். இந்த ஐயாவுடைய கரமும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவாவுடைய கரமும் அப்படி கோர்த்த மாதிரியே இருக்குமா. பட் அவருடைய அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், சாது சுந்தர் சிங் ஐயா எழுதுறாங்க, பல மணி நேரங்கள் ரெண்டு பேரும் கைகோர்த்த வண்ணமாவே இருப்பாங்களாம். ஆனா இவரும் ஒண்ணும் பேச மாட்டாராம், அவரும் ஒண்ணும் பேச மாட்டாராம். அப்ப நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து ஒரு தேவ மனிதர் 1942 அந்த நாட்களை வாழ்ந்த இந்த தேவ மனிதரை பார்க்க போயிருந்தாராம். அப்படி போயிருக்கும் போது
இப்படி சாது சுந்தர் சிங்கையா மணிக்கணக்காக ஜெபத்தில் அமர்ந்து இருக்கிறத பார்க்கிறாரு. தத்ரூபமா இவருக்கும் தெரியுதான் கர்த்தர் வருகிறார். அவருடைய கரத்தை இவருடைய கரத்தோடு இணைக்கிறார். எல்லாம் தெரியுதா? ரெண்டு பேருமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப இவர் கேட்டார் ஜெபமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது கர்த்தர் வந்து ஓகேப்பா நீ ஜெபத்தை விட்டு எழும்பு போதும் என்னுடைய வேலையை செய்யப்போ அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் கையை விட்டுருவார், கரத்தை விட்டுருவார். அப்படின்னா கை விட்டுருவார்னா எழுத்தின்படி அந்த அந்த லிட்டரலா பிடிச்சிருக்கிற அந்த கையை விட்டுருவார். அப்ப இவர் கேட்டாரா சாது சுந்தர் சிங் ஐயா, ஏங்க ஐயா நீங்க வந்து ஆண்டவர் வந்து உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாங்களே, ஏன் நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்வாரா, நான் வாயை தொடர்ந்து பேசி நான் பேசுற வார்த்தைகள் ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாம போய் எங்க என் கையை விட்டுருவாரோ, ஏன்னா எனக்கு அவர் வந்தா போதும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் கையை பிடிச்சா போதும், அவர் வந்தா போதும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அன்பினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்தா போதுங்க, நீங்க வாங்க அது போதும், நீங்க வந்தா போதும். உங்க முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு அது போதும், என் பக்கத்துல நீங்க இருந்தா எனக்கு அது போதும். அப்ப நேற்றுக்கு நம்ம படிச்சோம், அவருடைய பாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டு கதறி கண்ணீரால் நனைத்து அர்ப்பணிக்கிறது எல்லாம் ஜெபம். நம்ம இருதயத்தோட தான் கொட்டணும், இது ஜெபத்துடைய ஒரு பகுதி. ஆனா இன்னொரு ஒரு வளர்ச்சி இருக்கு, என்ன? அவருக்கு கிட்ட போவது. சில நேரங்களில் நம்ம ஜெபத்துல ஆண்டவருக்கு கிட்ட போகும்போது நம்ம வாயே திறக்காம கூட ஆயிரும். கொஞ்ச நேரத்துக்கு பல மணி நேரங்கள் மௌனத்திலேயே உட்கார வச்சிருவார். சங்கீதம் 39 அதனுடைய முதல் 3 வசனங்கள்ல ஆண்டவருக்கு கிட்ட இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த ஜெபத்தினுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு? எடுத்த உடனே வாயத்திலிருந்து ஆண்டவரே கொடும் ஆண்டவரே எடும் ஆண்டவரே இப்படி எல்லாம் பேசணும். கொடும் எடும் பேசணும். அவங்களுக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் அவர் கூட இருக்கிறேன், எனக்கு அது போதும். மற்றதெல்லாம் ரெண்டாவது. படிங்க இப்ப பாருங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று. முதல்ல என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். அப்ப முதல்ல ஜெபத்துக்கு என்ன வேண்டும்? இந்த ஆண்டவருக்கு கிட்ட இருக்கிற அனுபவத்துல நமக்கு தேவைப்படுகிற முதல் அனுபவம் என்ன? கர்த்தருக்கு கிட்ட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நாவடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நாவடக்கம் முதல்ல. ஆண்டவருக்கு நான் கிட்ட இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் கிட்ட இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் கிட்ட இருக்கிறேன், ஆண்டோட உறவாடுறேன்னு சொல்றவங்களுடைய அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்களுடைய அடையாளம் என்ன? அவங்களுக்கு என்ன இருக்கும்? நாவடக்கம் இருக்கும். வார்த்தையை எண்ணிதான் பேசுவாங்க. அநேக நேரங்களில் பேசவே மாட்டாங்க. நீதிமொழிகள் வசனம் தெரியுமா? பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். அப்ப நம்ம ஜெபம்னா உடனே குடும் எடும் விடும். சாரா அம்மா ஆபிரகாமுக்கு எடுங்க எடும், அந்த ஆகார் என்கிற அடிமை பெண்ணை எடுங்க எடும். யோபின் மனைவி ஜீவனை விடும். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரே காடைய குடும். இந்த எல்லாம் இந்த தும்மு கேஸ் தான். எடும் விடும் குடும் எல்லாம் இந்த டும்மு டும்மு தான். ஜெபத்துக்கு எதுக்கு போறது? இந்த டும்முக்காக தான். ஒண்ணு எடும், இல்லைன்னா குடும், இல்லைன்னா விடும்.
இது இல்ல நம்ம அனுபவம். நீங்க எனக்கு கிட்ட இருக்கீங்கப்பா. அப்ப ஆண்டவருக்கு கிட்ட இருக்கிறவங்க வாழ்க்கையில் வர வேண்டிய முதல் அனுபவம் என்ன? நாவடக்கம். நாவடக்கம். பிரசங்கி 5 சொல்லி இருக்கு, சொற்களின் நீதிமொழிகள் 10:19 நினைக்கிறேன். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பட 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 கொட கொட கொடன்னு பேசிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்களா வாயில வந்துடும். எங்க நீதிமொழிகள் 10:19 படிங்க. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். பாத்தீங்களா? உதடுகளை அடக்குகிறவன் தான் யாரு? புத்திமான். ஆண்டவருக்கு கிட்ட போறவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அனுபவம் நாவடக்கம். ரெண்டாவது, அந்த சங்கீதம் 39 நேற்றைக்கு பலையில அவருடைய பாதத்துல விழுந்திருப்பவருடைய 5 அனுபவத்தை பார்த்த மாதிரி இந்த கிட்ட ஆண்டவருக்கு கிட்ட போறதுலயும் 5 அனுபவம் இருக்கு. அதுக்குள்ள இந்த 5 அனுபவம் இருக்கு. அதனால ஜெபம்னா வெறும் வளவளவளன்னு பேசுறது மட்டும் இல்ல. சில நேரத்துல கர்த்தர் ஜெபத்திலே வளரும் போது, ஆண்டவருக்கு நெருங்கும் போது அமைதியா உட்கார வச்சிருவாரு. சரி படிங்க. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். இது என்னன்னா மன அடக்கம், மனதை அடக்குவது. நலமானதை நான் பேசாம இருந்தேன்னா, பொதுவா நலமான காரியங்கள் மனசுக்குள்ள வந்தா அது பேசணும்னு தோணும். ஆனா அது அப்படி பேசாதபடிக்கு இங்க அவர் மனதையும் அடக்குகிறார். நான் ஊமையனாய் இருந்தேன், நல்லத கூட நான் பேசல. இது என்ன? மன அடக்கம், மனதை அடக்குவது. கர்த்தருக்கு கிட்ட போறவங்க நாவை அடக்குவது மாத்திரமல்ல, தங்கள் மனதையும் அடக்குவாங்க. மனசை இஷ்டம் போல அலைய விட மாட்டாங்க. மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆண்டவரை கிட்டி சேர்றவங்களுக்கு பொருந்தாது. ஆமீன் சொல்லுங்க. சந்தோஷமான ஆமீன் சொல்லுங்க. அவங்களுக்கு அது பொருந்தாது. மூன்றாவது, அடுத்த வார்த்தை. இப்ப முதல்ல ஜெபத்துல என்ன வேண்டும்? கர்த்தருக்கு கிட்ட போறது, கர்த்தருக்கு அருகில் போறவங்க வாழ்க்கையில முதல்ல என்ன இருக்கும்? நாவடக்கம் இருக்கும். இரண்டாவது மன அடக்கம் இருக்கும். அடுத்தது படிங்க. நான் மௌனமாய் ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. மூணாவது, இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நாவடக்கமும் மன அடக்கமும் வந்துருச்சுன்னா மூணாவது என்ன உண்டாகும்? அனல். கர்த்தருக்கு கிட்ட போறவங்க அவங்க வாழ்க்கையில எப்போதுமே இருதயத்தில் என்ன இருக்கும்? அனல். இருதயத்துல எப்போதும் அவங்க அனல் உள்ளவர்களாகவே இருப்பாங்க. அனல் அப்படிங்கிறது ஏதோ அப்படி தக 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 தகன்னு எரியறது இல்ல. அனல்னா துடிப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். இருதயம் என்னைக்குமே ஆண்டவருக்காக வாழணும், என் யெகோவாவுக்காக வாழணும், நான் அவர் விரும்புறதை செய்யணும், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாள்ல ஒரு நிமிடத்தை கூட நான் வீணடிக்க கூடாது அப்படிங்கிற துடிப்பு இருதயத்துல தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பவுல் சொன்னாரு, அசதியாயிராமல், சொல்லுங்க வசனம் தெரியும், அசதியாயிராமல், அப்புறம் ஆவியில அனலாயிருங்கள். அப்ப இருதயத்துல அனல். கர்த்தருக்கு கிட்ட போறவங்க, ஆண்டவருக்கு கிட்ட போறவங்க எப்பயுமே அனலா இருப்பாங்க.
இதெல்லாம் ஜெபத்தில் உண்டாகும். அது மட்டும் இல்ல, நாலாவது ஒரு காரியம், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அக்கினி மூழ்கிறது. எப்படி? வேதத்தை தியானிக்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு கிட்ட இருக்கிறவங்க முதல்ல நாவை அடக்குவார்கள். அவங்களுக்கு நாவடக்கத்தை அவரே உண்டாக்குவார். இரண்டாவது மனது அடக்கம், மனது அடக்கப்படும். மூணாவது இருதயத்துல அனல் உண்டாகும். அந்த அனல்ல வேதத்தை தியானிப்பாங்க பாருங்க. அப்ப என்ன வரும்? அக்கினி வரும். பட் இன்னைக்கு அக்கினி எப்படி வருது? ஃபயர் ஃபயர் அப்படி சத்தத்தை உயர்த்தினா இறங்குது. என்ன செய்ய வேண்டியிருக்கு? உங்களெல்லாம் அக்கினி அக்கினி நீங்க வந்து உங்களை ஆவி நிரம்ப வைக்கிறதுக்காக வேக வேகமா பொழித்திட்டு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை பாடுங்க. அப்படி வேக வேகமா பாடினாதான் அக்கினி இறங்குது. இதெல்லாம் வந்து ஆரம்ப அனுபவம், குழந்தைக்குரிய அனுபவம். ஆனா கர்த்தரோடு கிட்ட இருக்கிறவங்க வாழ்க்கையில பாட்ட மெதுவா பாடினாலும் அக்கினி இறங்கும். அக்கினிங்கிறது மேல இருந்து இறங்குறது இல்ல, உள்ள இருந்து வருது. வேத வசனம் உள்ள போக 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 அந்த வசனமே அக்கினியாக வெளியே வரும். ஒரு நல்ல வசனம் இருக்கு இல்லையா? எரேமியாவில், உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த பொழுது அதை நான் உட்கொண்டேன். 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. நான் பரியாசக்காரனுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காய். இன்னொரு இடத்துல உங்களுடைய வசனம் வந்து எனக்குள்ள எரிபந்தமாக எரிந்து கொண்டிருந்தது. வார்த்தை வந்து அக்னியை போல எரிகிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இங்க சொல்ல பாருங்க, உங்களுடைய நான் வந்து தியானிக்கும் போது அக்னி உண்டாக. அப்போ ஆண்டவருக்கு கிட்ட போறவங்க தியானிக்கும் போதே அக்னி உண்டாகும். அக்னி வரும். அந்த அக்னி எழும்பி சுத்தரிக்க வேண்டியதெல்லாம் சுத்தரிக்கும். நம்ம நினைக்கிற அக்னிங்கிறது அப்படி தலை மேல அப்படின்னு சொல்லி அப்படி நெருப்பு மாதிரி வந்து விழுந்தாதான் அக்னி. அப்படி வேக வேகமா பாடி 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 நல்லா சத்தம் போட்டு அப்படி பண்ணாதான் அக்னி. பாயர் பாயர் உடனே சத்தம் போட்டு அதுல நல்லாவையும் சத்தம் போடுது, வஞ்சிக்கிறாவையும் சத்தம் போடுது. கூட்டங்கள் சத்தம் போடுறதெல்லாம் நல்லாவி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப சத்தம் எழுப்பி ரொம்ப ஆவி நிரம்புறதுங்கிறது பிரகாரத்தின் அனுபவம். இப்ப ஆவி நிரம்பி ஆடி பாடி எல்லாம் கத்தர் துதிக்கிறாங்க பாத்தீங்களா, இது என்னது? பிரகாரம். ஆனா பிரகாரத்தை தாண்டி உள்ள போயிட்டு அங்க எந்த சத்தமும் கிடையாது. அங்க எந்த சத்தமும் இல்லை. அங்க வெறும் ஆண்டவரை அனுபவிக்கிறது தான். அங்கே சத்தம் அல்ல, பேசுதல். அந்நிய பாஷையில மெதுவா பேசினாலே ஆண்டவர் சமூகத்தை அனுபவிக்க முடியணும். அதான் வளர்ச்சி. நான் சொல்ல புரியுதா? சொல்லுற விஷயத்தை மாதிரி புரிஞ்சுக்க முடியுதா? முடியுதா முடியலையா? சோ உம்முடைய வேதத்தை தியானிக்கும் போது அக்கினி மூண்டதுன்னு சொல்ற. அக்கினி மூண்டது. இந்த வேதத்தை தியானிக்கும் போது வர்ற அக்கினியில தான் உள்ள கிடக்கிற பாம்பு, தேளு எல்லாம் வெளியே வரும். பயப்படக்கூடாது. பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல
அந்த கடைசி அதிகாரத்துல நெருப்பை உண்டாக்கி அவங்க எல்லாம் அனல் மூட்டி அப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அந்த அனல் உரைச்ச உடனே உள்ள இருக்கிற பாம்பெல்லாம் வெளியே வருது. எங்க இருக்கு இந்த வசனம்? அதான் பவுல் சில விரல்களை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவருடைய கையை கவ்விக் கொண்டது. கவ்வும் போது அந்த பாம்பு எப்படி வருதுன்னா விரியன் பாம்பா வருது. அப்போ அக்கினி நமக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அக்கினியோட சேர்ந்து நமக்குள்ள நமக்கே தெரியாத விரியன் பாம்பு மாதிரி இருக்கிற பொல்லாத ஸ்பாவம் எல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியே வரும். அப்பதான் ஐயோ இப்படியா நான் இருக்கிறேன், என் ஸ்பாவம் இதுவா, என் டைப் இதுவா அப்படிங்கிறது தெரிய வரும். பயந்துடக்கூடாது. ஏன்னா அனல் உரைக்கும் போது உள்ள கிடக்கிறது உள்ள இருக்க முடியல, வெளியே வருது. ஆனா அந்த அக்னியிலே பவுல் இருந்ததுனால பெண்ணாகுது பாருங்க. விரியன் பாம்பு விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை, இப்ப பாம்பு பவுல் கைய கப்புன உடனே இப்ப தொங்குது பாருங்க. தொங்குற நேரத்துல பாம்பு இப்ப அது என்னமாகுது? பூச்சி. விரியன் பாம்பா கைய கவுது, ஆனா விஷப்பூச்சியா தெரியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா அதனுடைய பவர் வந்து என்ன ஆகுது? குறையுது. பயங்கர பவரா நம்மளை அழிக்கிற மாதிரி, நம்ம உயிரை வாங்குற மாதிரி வெளியே வருது. ஆனா அந்த அக்னியிலே இருக்கும் போது அவனுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அக்னியோட சேர்த்து நம்முடைய பொல்லாத சுவாபம், பாம்பு, தேடு, யார் யார் கூட என்னென்ன சுவாபம் இருக்கோ அதெல்லாம் வெளியே வரும். பயந்துடாதீங்க. ஐயோ கர்த்தர் கைவிட்டுருவாரோ, நரகத்துல தள்ளிடுவாரோ பயந்துடக்கூடாது. அப்படி வந்தாலும் அக்கினியிலே இருக்கணும், அந்த வேதத்தை தியானிக்கிற அனுபவத்திலே இருக்கணும், கர்த்தருக்கு கிட்டவே இருக்கணும். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேயா அப்படின்னு அவர்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? அவருடைய வல்லமை குறையும். அடுத்தது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது. அந்நியராய் அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பலியானது இவனை நிலைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு. இப்படி நமக்குள்ள பொல்லாத சுபாவம் வெளியே வரும்போது நம்மளை அநேகர் விமர்சனம் பண்ணுவாங்க. இங்க பவுல விமர்சனம் பண்ணாங்களா? பவுலை விமர்சனம் பண்ணினார்களா ஜனங்க? பண்ணாங்களா இல்லையா? பவுலை ஜனங்கள் விமர்சனம் பண்ணினார்களா பண்ணலையா? என்ன பண்ணாங்க? கொலைபாதக தப்பி வந்து இவன் என்ன செய்யல, அந்த பழி விடல. இதே மாதிரி இந்த அனல் அக்கினி வெளியே வரும்போது நம்முடைய பொல்லாத சுபாவம் வெளியே வரும். என்ன பண்ணுவாங்க? வெளியில் இருக்கிறவங்க பாக்குறவங்க நம்மள விமர்சனம் பண்ணுவாங்க. ஆமா இவங்க பெரிய மணிக்கணக்கா ஜெபிக்கிறாங்களாம், ஆமா ஆராதனை பண்றாங்களாம், ஆனா உள்ள கிடக்கிறதெல்லாம் வெளியே வருது. இவங்க எல்லாம் வாழ்றாளா, நீ எல்லாம் ஊழியத்துக்கு தகுதியா, உனக்கு எல்லாம் பிரசங்கம் ஒரு கேடா அப்படிலாம் கேட்கிறவங்க எல்லாம் உண்டு. ஆனா உண்மை என்னன்னா இவர் வந்து உண்மையிலே இவருக்குள்ள அக்னி வந்திருக்கு. அந்த அக்னினால உள்ள இருக்கிறது வெளியே வருது. அது உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். ஆனா பாருங்க பவுல் அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல. இங்க என்னன்னா நம்ம தான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பதில் சொல்லுவோம், அவங்க பேசுறதுக்கு பதில் பேசுவோம். ஆனா நம்ம பேசக்கூடாது, அமைதியா. கொஞ்ச நேரத்துல பாருங்க அவர் என்ன பண்றாரு, உதறி போடுகிறார். அவங்க பேசுறத கேட்க அவர் கதறல, அக்கினியில் அந்த பூச்சியை உதறுகிறார். முடிவு என்ன? இப்படி பேசினவங்க இப்ப அவங்க பேச்சு மாறுது. படிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது எப்படா இவன் சாவா, இவன் கதை முடியும்னு காத்துட்டு இருந்திருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கு அப்படி இருப்பாங்க. உங்க அழிவு எப்ப வரும்னு சொல்லி ஒரு கூட்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உள்ள இருக்கிற பாம்பு தேடெல்லாம் வெளியே வந்தவொன்னு உங்களை விமர்சனம் பண்றதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு. கவலைப்படாதீங்க சிஸ்டர், பிரதர், கவலைப்படாதீங்க.
பக்கத்திலேயே அமைதியா அந்த அக்னியை விட்டு வெளியே போகாம அதை உதறி போட்டுருங்க. நீங்க சாக மாட்டீங்க, அந்த பூச்சி செத்துரும். உங்களை அழிக்க உள்ள இருந்து அப்படி கோரமா வந்த அந்த பொல்லாத தன்மை உங்களை அழிக்காது, அந்த பொல்லாத தன்மை அழிச்சு போயிடும். அழிஞ்சு இப்ப பாருங்க உங்க பேச்சு மாறுது. என்ன சொல்றாங்க? ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்ட போது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இதாங்க அக்கினி செய்யற வேலை. நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. அப்போ ஆண்டவருக்கு கிட்ட இருக்கிறவங்க வாழ்க்கையில முதலாவது நாவடக்கம் இருக்கும், ரெண்டாவது மனதை அடக்குவாங்க, மூணாவது இருதயத்துல அனல் வரும், நாலாவது தியானத்தின் மூலமா என்ன வரும்? அக்கினி வரும். அதுக்கு அப்புறம் தான் அந்த 39ஆம் சங்கீதத்துல அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இப்ப விண்ணப்பம் எங்க இருக்கு? 5ஆவதா இருக்கு. என் நாவினால் விண்ணப்பம் செய்தே. இது ஜெபத்துல வளர்ச்சி அடைகிறவர்களுக்குரிய அனுபவம். நேற்றுக்கு நம்ம பார்த்தது ஜெபத்தினுடைய ஆரம்ப நிலை. பாதத்துல விழுறது, கதறது, அழுகிறது, எல்லாத்தையும் சொல்றது. ஆனா இப்படியே காலத்தை ஓட்டிடக்கூடாது. கர்த்தர் இப்படியும் நடத்துவார், அதையும் அப்படியும் நடத்துவார், இப்படியும் நடத்துவார். நம்ம கிட்ட போக 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 இப்படி ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள போக போக எந்த சத்தமும் இருக்காது. நீங்க பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கிட்ட இருக்கிற உபகரணம் எதுன்னா தூப பீடம். அதே மாதிரி எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தேவனுக்கு கடவுள் இருக்கிற இடத்துக்கு எப்படி தூபபீடம் கிட்ட இருக்கோ, அதே போலதான் ஜெபிக்கிறவர்கள் என்கிற அனுபவத்தை உடையவர்கள் கர்த்தருக்கு கிட்ட 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 இருப்பாங்க. அவங்க வாஞ்சையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் கிட்ட கிட்ட ஜெபிக்கிறவங்க ஆண்டவருக்கு கிட்ட போகிற ஒரு அனுபவத்தில் இருப்பாங்க. இந்த அனுபவம் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல சாத்தான் கண்ணும் கருத்துமா இருப்பான். அதனால நான் சொல்றேன், இந்த 3 நாள் பிரசங்கத்தையும் மிஸ் பண்ணாம கேட்டுருங்க. கேட்காதவங்க மிஸ் பண்ணிருக்கவங்க மிஸ் பண்ணாம யூடியூப்ல இருக்கும், ரெக்கார்டிங்ல இருக்கும், கேட்டு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம படித்துக் கொண்டிருக்கிற விஷயம்.
நிறைய விஷயங்களை கர்த்தர் ஆராய்ச்சி செய்ய உதவி செய்தார். ஆண்டவர் தெளிவா சபைக்கு இந்த காலகட்டத்தில் தேவை ஜெபம், அதை பத்தி பேசு தெளிவா தேவன் நடத்தினார். சரி, இதான் பிரஸ்யூ கேயோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு மிக அருகில் இருப்பது. சரி, இப்ப கவனிங்க, வேதத்துல ஜெபம் அப்படிங்கிற வார்த்தை ஏறக்குறைய 545 முறை வேதத்துல வந்திருக்கு. சொல்லுங்க, எத்தனை முறை வந்திருக்கு? 545 முறை. இந்த பிரசங்கம் இருக்குல்ல, பிரசங்கம் பண்ணினார்கள், பேசினார்கள், போதித்தார்கள், அந்த மாதிரி அந்த பிரசங்கத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை ஒரு தேவனுடைய சொல்ல ஏறக்குறைய 156 முறை தான் வந்திருக்கான். நமக்கு என்ன தெரியுது? பிரசங்கம் பண்றதை விட முக்கியம் என்னது? ஜெபம். 545 முறை ஏறக்குறைய இந்த ஜெபம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இந்த ஜெபத்துக்கு கிட்ட இருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பைபிள்ல, வேதத்துல கிறிஸ்து, மஷியா, மேசியா சொல்றேன், கிறிஸ்து, கிரைஸ்ட். இந்த கிறிஸ்துங்கிற வார்த்தை ஏறக்குறைய 555 முறை வந்திருக்கும். 555. ஜெபத்துக்கும் கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கும் எவ்வளவுதான் டிஃபரண்ட்? சொல்லுங்க, வாயை திறந்து. 10 தான். பிரசங்கத்தில் நோட்ஸ் மேடைக்கு இப்போ 555 முறை வருகிற வார்த்தை என்ன வார்த்தை? கிறிஸ்து. ஜெபத்துக்கு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு இடைவெளி? 10 வார்த்தைகள். 10 வார்த்தை. அப்போ நீங்க விளங்கிக் கொள்ளணும், ஜெபங்கிறது எவ்வளவு முக்கியம். அப்ப நம்ம நான் இதை சிந்திக்கும் போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஜெபிக்கிறவங்க எப்போதும் 555 கூட இருப்பாங்க அப்படின்னா. வெரி குட். 555 என்னது? கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. ஜெபிக்காதவர்கள் சீக்கிரத்துல யார்கிட்ட போயிருவாங்க? 666 கிட்ட போயிருவாங்க. 666 யாரு? அங்கே கிறிஸ்து. 555 இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை நீங்க கத்துக்கிறீங்க. 555 666 எது வேணும்? 555. என்ன ஒரு ஆச்சரியம்னா, கடந்த வாரத்துல எபிரேய கிளாஸ்ல நான் அதுக்கு போகல. சனிக்கிழமை மாசந்தோறும் முதல் சனிக்கிழமையில பெரம்பூர்ல எங்களுக்கு எபிரேய வகுப்பு நடக்குது. கணத்துக்குரிய ஆடம் சாமியா எபிரேய கிளாஸ் நடத்துறாங்க. அதுல நான் போகல. ஆனா அந்த 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 ரெக்கார்டு எனக்கு கிடைச்சது. அதை கேட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. அது ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, இந்த 666 இருக்கு இல்லையா, வெளிப்படுத்தும் விசேஷம் 13ல கடைசியில நம்ம அதை படிக்கிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவர் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. 666 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 6 அப்படிங்கிறது மனிதனை குறிக்கிற நம்பர். அப்போ எப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு
இயேசு கிறிஸ்து யெஷுவா மஷியாஹ் மனிதனை மீட்டெடுக்க, மனிதனை தன்னண்டையிலே சேர்க்க அவர் மனிதனாக வந்தாரோ, அந்த 6 எபிரேயத்துல 666 அப்படின்னா 3 வாவ் 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 அப்படின்னா ஆணி. அவர் மனுஷனா வந்தது மட்டும் இல்ல, 3 ஆணிகளில் தொங்கினார். அதே மாதிரி அந்தி கிறிஸ்துவும், அதாவது பிசாசுடைய ஏஜென்டா இருக்கிற அந்தி கிறிஸ்துவும் எப்படிதான் இருக்க போறான்? மனுஷனாக தான் வருவான், இருப்பான். அவங்கிட்ட தான் இந்த 10 நாடுகளும் தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கும். அவன் மனுஷனா இருந்துகிட்டு மிருக சுபாவத்தை வெளிப்படுத்துவான். இவர் மனிதனாக வந்தவர் ஆட்டுக்குட்டியா இருக்கிறார், இப்ப இருக்கிறார், இனிமேலும் அப்படிதான் இருப்பார். ஆனா அவன் எப்படி இருப்பான்? மனுஷனா வருவான். ஆனா அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுறது என்னது? மிருக சுபாவம். அப்போ இந்த 666 எபிரேயம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 666 என்ன அர்த்தம்? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. உடன்படிக்கை, அதனுடைய ஆர்டினல் கார்டினல் ரெண்டும் போட்டு கூட்டினீங்கன்னா கரெக்டா 666 வரும். எபிரேய வார்த்தை உடன்படிக்கைக்கான எபிரேய வார்த்தை பெரிட். அப்போ இந்த வெளிப்படுத்தல் 13க்கு முந்தின அந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்துல இந்த முத்திரைய அவன் எப்படி தரிக்கும்படியா சொல்றான் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். வாசிங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அது நாமத்தையாவது, அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. அது எங்க தரிக்கிறோமா? அந்த வலது கையிலாவது அது எங்க இருக்கு? 16. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது, தங்கள் வலது கையிலாவது, நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. அதாவது வலது கையிலாவது நெற்றியிலாவதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிளான மீனிங். சாத்தான் அவனை பின்பற்றவங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பான், 2 தேர்ந்தெடுப்புகளை கொடுப்பான். இந்த வலது கை அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்கிற விதத்தில் இருப்பது. ஆனா நெற்றி இருக்கு பாத்தீங்களா? நெற்றிங்கிறது யாரும் பார்க்க முடியாத பகுதியை குறிக்கும். வலது கையில முத்திரையை தரிச்சுட்டா எல்லாரும் பார்க்கலாம். ஆனா நெற்றியில எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இதை பண்ண மாட்டாங்க. நெற்றிக்குள்ளதான் அதை பதிப்பாங்க. வலதுகை என்பது பார்க்கக்கூடிய பகுதி, நெற்றி என்பது பார்க்கக்கூடாத அந்தரங்க பகுதி. அப்படியானால் கவனிங்க, சாத்தான் 2 ஆப்ஷன் கொடுப்பான். ஒண்ணு, நீ என்ன நேரடியா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பகிரங்கமாகவும் என்ன பின்பற்றலாம். அப்படி இல்லையா, நீ என்ன ரகசியமா அந்தரங்கத்துல நீ என்ன பின்பற்றலாம். நீ என்ன பின்பற்றது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவ்வளவுதான். சோ 2 ஆப்ஷன் இருக்கு, பகிரங்க ஆப்ஷன், அந்தரங்க ஆப்ஷன். 2 எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வெளிப்படுத்தல் 13 இப்படி சொல்லிட்டு 14ஆம் அதிகாரத்துல நம்முடைய கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆப்ஷன் எப்படி?
வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமமும் குமாரனின் நாமமும் தங்கள் நெற்றிகள் எழுதப்பட்டிருந்த. நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். நெற்றிங்கிறது தான் வெளியரங்கமா இருக்கிறது. சரி, நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். வலது கைங்கிறது தான் அந்தரங்கம், நெற்றிங்கிறது வெளிப்படையா இருக்கு. அதாவது நெற்றியில் இருக்கிறது எல்லாரும் பார்க்கலாம். ஆனா வலது கையில இருக்கிறது அது காமிச்சாதான் பார்க்க முடியும் இல்லையா? வலது கையை போய் தூக்கி காட்டிட்டேவா இருப்போம். சாரி, நான் மாத்தி சொல்லிட்டேன். நெற்றிங்கிறது வெளியரங்கமான பகுதி, வலது கை என்பது அந்தரங்க பகுதி. புரிந்து கொள்ளுங்க, கொஞ்சம் மாத்தி எழுதிக்கோங்க. அப்ப சாத்தான் கொடுக்கிறது 2 ஆப்ஷன். நீ அந்தரங்கமாகவும் பின்பற்றலாம், வெளியரங்கமாகவும் பின்பற்றலாம். நெற்றி என்பது வெளியரங்க பகுதி, வலதுகை என்பது அந்தரங்க பகுதி. சரி, இப்ப படிங்க. வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமமும் குமாரனின் நாமமும் தங்கள் நெற்றிகள் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்க எது மட்டும்தான் இருக்கு, எது இல்லை? நீங்க சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே அர்த்தம் சொல்லுங்க. என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட ஆப்ஷனே கிடையாது. ஆண்டவரை பின்பற்றவங்க வாழ்க்கையில அந்தரங்க கிறிஸ்டியனு, நான் அந்தரங்கத்துல இயேசுவை பின்பற்றேன் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை. கண்டிப்பா ஆண்டவரை பின்பற்றுறது கண்டிப்பா வெளியே ஒரு நாள் என்ன ஆயிரும்? சொல்லுங்க. ஆண்டவரை பின்பற்றுறது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வந்தே தீரும். கர்த்தரை நான் காலமெல்லாம் ரகசியமாவே நான் அவரை பின்பற்றிட்டு இருப்பேன் அப்படின்னா இருக்க முடியாது. வெளியே வந்துரும், வெளியே வந்துரும். ஆனா சாத்தானை பின்பற்றவங்க கிறிஸ்தவங்களாக இருந்து கொண்டு, வெளிப்படையா கிறிஸ்தவங்களாக இருந்து கொண்டு ரகசியத்துல அவனுடைய ஆட்களா இருக்க முடியும். அப்போ இவ்வளவு டேஞ்சரஸான இந்த 666க்கு நம்ம தப்புறதுக்கு 555. அந்த 555க்கு நம்மளை கிட்ட கொண்டு போறதுதான் என்னது? 545. என்னது? 545 என்னது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதை மறக்கக்கூடாது. 666 கூட நம்ம மாட்டிடக்கூடாது. அப்படி மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன நம்பர் கூட வரணும்? 555 குள்ள இருக்கணும். யார் 555 குள்ள இருக்க முடியும்? 545 குள்ள யார் வந்திருக்கிறாங்களோ, அதை செய்யறாங்களோ அவங்க தான் 555 குள்ள இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் இருப்பார்கள். அவங்க அந்தி கிறிஸ்துவுடைய கைக்குள்ள மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஜெப ஆவி நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பாடுறோம், தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. எல்லாம் உணர்ந்து ஜெப செஞ்சோடு கேளுங்க. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, வீடித்து எழுந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச குறைக்கணும், பலத்தில வளரணும். உடலை உணவை குறைக்கணும், பேச்ச குறைக்கணும், பலத்தில வளரணும், தூங்காம ஜெபிக்கும் வரம், வீடித்திருந்து ஜெபிக்கும் வரம் ஆகப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் ஆகப்பா. உணவை குறைக்கணும், உணவை குறைக்கணும், உடலை ஒடுக்கணும், பேச்ச குறைக்கணும்.
இதான் இப்ரேய கிரேக்க பதத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம கவனிச்சிருக்கோம். சரி, இப்ப நம்ம உள்ள போகலாம். இன்னும் கரெக்டா ஒரு அரை மணி நேரம் இருக்கு. கவனிங்க, இப்ப நம்ம இந்த 7 விதமான ஜெபங்களுக்குள்ள நம்ம போறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல முதல் 13 அதிகாரங்களுக்குள்ள இந்த 7 விதமான ஜெபங்களும் இருக்கு. எழுப்புதலுக்கான 7 விதமான ஜெபங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் 13 அதிகாரங்கள்ல இருக்கு. இத 3 பிரிவாக நம்ம பிரித்து படிக்க போறோம். ஒண்ணு, ஜெபத்துக்கு முன் இருக்க வேண்டிய அனுபவங்கள். புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, 7 விதமான ஜெபங்கள். அதை நம்ம சாயங்காலம் தான் படிக்க போறோம். மூணாவது, ஜெபம் ஒரு காலானால் இன்னொரு கால். தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அது படிக்கும் போதுதான் புரியும். நமக்கு 2 கால் இருக்கு இல்லையா? இருக்கா? அதுல ஜெபம் ஒரு கால், அப்ப இன்னொரு கால் யோசிச்சு பார்க்காமலே வேத வசனம்ங்கிறாங்க. ஆனா வேத வசனம் இல்ல. வேத வசனம் இல்ல, வேற ஒரு கால். அது அந்த கால் இந்த காலோட சேர்ந்து இன்னொரு காலா இல்லைன்னா 24 மணி நேரம் இல்ல, 24 வருஷம் நீங்க ஜெபம் பண்ணாலும் ஜெபத்துக்கு பதில் வராது. ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நான் சாயங்காலம் படிக்க போறோம். இப்போ இந்த இருக்கிற இந்த நேரத்துல இந்த ஜெபத்துக்கு முன் அப்படிங்கிறதான ஜெபத்துக்கு முன் உள்ள அனுபவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். 3 பிரிவை நம்ம படிக்கிறோம். ஜெபத்துக்கு முன் உள்ள அனுபவங்கள், 7 விதமான ஜெபங்கள், இன்னொரு கால். அதாவது அவங்க சொன்னது தப்பு இல்ல. அந்த சிறகுகள் நம்ம பறக்கிறோம் பாத்தீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பறக்கிற அனுபவமும் இருக்கு, நடக்கிற அனுபவமும் இருக்கு. சரியா? இப்போதுமே பறந்துகிட்டே இருக்க கூடாது, மேலேயே பறந்துகிட்டே இருக்க கூடாது, கீழே இறங்கி வந்து நடக்கவும் செய்யணும். பறக்கிறதுக்கு அவங்க சொல்ற மாதிரி ஜெபமும் வேதமும் 2 சிறகு. ஆனா நடக்கிற அனுபவம் வரும்போது ஜெபம் ஒரு காலு, பட் இன்னொரு கால் வேற. இப்படி நம்ம இதெல்லாம் பகுத்து பார்க்கணும். சரி, இப்ப ஜெபத்துக்கு முன் உள்ள அனுபவங்கள் இப்ப படிங்க. அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்னுண்ணியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் கருத்திருந்தார்கள். இப்படி அவங்க ஜெபம் பண்ணனுடைய விளைவு என்ன தெரியுமா? அடுத்த வசனம், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அதாவது ஜெபத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த 3 விதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அதோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க மனுஷனுக்கு அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களை கண்டு மற்றவங்க பயப்படுவாங்க, உலகம் பயப்படும். இன்னைக்கு இந்த 3 அனுபவங்கள், ஜெபத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய இந்த 3 அனுபவங்கள் இல்லாம இன்னைக்கு ஜெபம் நடக்கிறதுனால சபையை கண்டு உலகம் பயப்படுறதுக்கு பதிலா சபை உலகத்துக்கு பயந்துகிட்டு இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி சுவிசேஷம் பயப்படுறாங்க, இயேசுதா ரட்சகர் சொல்ல பயப்படுறாங்க. எல்லாம் நடக்குது. அப்போ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் விளங்கிக் கொடுங்க. கூகுள் மீட்ல கேட்கிறவங்க விளங்கிக் கொடுங்க. நம்ம அவங்களை கண்டு பயப்பட வேண்டிய ஆட்கள் கிடையாது. நம்மளை கண்டு அவன் பயப்படணும். நம்மளை பார்த்தா அவனுக்கு பயம் உண்டாகணும். அப்ப
அப்படி நம்ம ஜெபிக்கணும்னா ஜெபத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய அனுபவங்களை இந்த 42வது வசனத்துல படிக்கிறோம். ஓகே, 4 அனுபவம் இருக்கு. அதுல 3 ஜெபத்துக்கு முன்னாடி இருக்கணும், 4வது தான் ஜெபம். என்னது? 1 நம்பர் 1 என்னது? அப்போஸ்தல உபதேசம். எல்லாரும் சொல்லுங்க, முதல் அனுபவம் என்ன? ஜெபத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய முதல் அனுபவம் என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசம். இன்னைக்கு சபைகள்ல இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்குதா? நீங்க எந்த சபையில இருந்தாலும் சரி, அந்த சபையில அப்போஸ்தல உபதேசம் இருக்குதா பாருங்க. சும்மா கட்ட உடைக்கிறாங்க, கட்ட அவிழ்க்கிறாங்க, ஆட்டம் போடுறாங்க, பில்டிங் பெருசா இருக்கு, மியூசிக் செட் சூப்பரா இருக்கு, ஏசி போட்டிருக்காங்க, இதையெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு சபைக்கு போக கூடாது. இன்னும் சொல்றேன், ஆத்துமாக்கள் நிறைய போறாங்க. உங்களுக்கு தெரியுமா? 41வது வசனத்துல 120 இருந்தது, இப்ப 3000 மாறிடுச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தொடங்கும் போது அங்க கூடி இருந்தவங்க எத்தனை பேர்? வெறும் 120 பேர். ஆனா 2:41 பேதுரு பிரசங்கம் பண்றாரு, ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்கு வந்துட்டாங்க. இப்ப இப்படி ஜனங்கள் பெருகினபடினால மக்களுக்கு, உலகத்தாருக்கு பயம் உண்டானதா? இல்ல. ஜனம் பெருக பெருக மற்றவங்களுக்கு எரிச்சல் தான். என்னடா இது, மற்றவங்களை கண்டு பயப்படணும்னா இந்த 4 அனுபவங்கள் இருக்கணும். அதான் 41க்கும் 43க்கும் நடுவுல 42 என்னது? அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அதாவது ஐக்கியம். அந்யோன்யம்னா ஐக்கியம். அப்புறம் அப்பம் பிட்குதல். 4வது என்னது? இப்ப இதுல முதல் அனுபவத்தை நான் சொல்றேன். ஜெபத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய 3 அனுபவங்கள்ல முதல் அனுபவம் அப்போஸ்தல உபதேசம். இதை பற்றி தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற வேத பாடத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போஸ்தல உபதேசத்துல 2 அனுபவம் இருக்குது. அஸ்திபார உபதேசம், அப்புறம் பூரணத்துக்கு நேராக கடந்து போகிற உபதேசம். 2 உபதேசம். இந்த 2 சேர்ந்ததுக்கு பேர் தான் அப்போஸ்தல உபதேசம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ம் 2மான வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். இதுதான் அஸ்திபார உபதேசங்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி படிக்கும் போது நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தேன். பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 6 உபதேசம் இருக்கு. இந்த 6ம் திரும்புதல். திரும்பு 2 பார்த்தா 3 விதமான திரும்புதல்களை பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கா? இருக்காது. யாருடைய இதயத்திலாவது எழுதப்பட்டிருக்கா? 3 திரும்புதல். சரி, என்னன்னா நீங்களாம் மறக்கிறது எங்களுக்கு பெரிய லாபம். என்னன்னா நீங்க இப்படி மறக்கிறவங்களா இருக்கிறதுனால இருந்தீங்கன்னா நாங்க புதுசெல்லாம் பிரசங்கம் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம்? போட்டோ ரெக்கார்டையே போட்டு கதையை போட்டு நீங்களும் ரொம்ப புதுசா கேட்கிற மாதிரி கேட்டு உட்காருங்க. நீங்க மறந்துங்க. நீங்க மறக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய லாபம். மறக்கிறவர்கள் வாழ்க்கை. சொல்லுங்கம்மா. தேவன் பக்கம் திரும்பணும். ஒண்ணு தேவன் பக்கமா திரும்பணும். ஜெனிபர் சொல்றாங்க தேவன் பக்கமா திரும்பணும். அப்புறம்
ஆமா ஓகே. நான் உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்னு அடுக்குப்படியில் 2 வேர்டு சொன்னேன். கான்ஃபரன்ஸ்னால ஜோதி சொன்னாங்க சூப்பரையா செமையா அப்படின்னு சொன்னாங்க. திரும்பு, திரும்புதல், விரும்புதல். என்ன பண்ண? திரும்புதல், விரும்புதல். 2 சொல்லி 3 விதமான திரும்புதலை சொன்னேன். படிங்க. என்னன்னா நீங்க மறக்காம ஞாபகம் வச்சிருந்தாலும் ஐயோ சொல்லுவாங்க, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க டக்கு டக்குன்னு அடிப்பாங்களேன்னு சொல்லி என்ன செய்யணும், புதுசு புதுசா உங்களுக்கு பிரசங்கம் ரெடி பண்ணணும். இப்படி நீங்க மறந்தீங்கன்னா அழகா ஓட்டினதே ஓட்டலாம், நீங்க புதுசா கேட்கிற மாதிரி கேட்பீங்க. படிங்க. இவரே 6:1-2 கூட ஞாபகம் இல்லை. பைபிள் வாசல் அவங்கதான் நோட் எழுதிருக்காங்க, ஹார்ட்ல இல்ல. படிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைத்து விசுவாசம். இந்த 2 என்ன? தேவனுக்கு நேராக திரும்புதல். Turn to God. அடுத்த 2 இதை விளக்கி சொல்ல நேரம் இல்ல, வேணும்னா நீங்க கடந்த வார பைபிள் ஸ்டடியை பார்த்துக்கோங்க, யூடியூப்ல போட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த 2 படிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்து. இது என்ன? சபைக்கு நேராக திரும்புதல். Turn to church. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்கிறது. 2 என்ன? இது எதோடு சம்பந்தப்பட்டது? திருச்சபையோடு சம்பந்தப்பட்டது. சபைக்கு நேராக திரும்புதல். அடுத்த 2 மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு. இந்த 2 நித்தியத்துக்கு நேராக திரும்புதல். Turn to eternity. அப்ப 3 விதமான திரும்புதல்கள் இருக்கணும். என்ன? தேவனுக்கு நேரா திரும்பணும், சபைக்கு நேரா திரும்பணும், நித்தியத்துக்கு நேரா திரும்பணும். இப்ப ஞாபகம் வருதா? கேட்ட ஞாபகம் எங்கேயோ கேட்டது போல இருக்கா? பார்த்த ஞாபகம் இல்லையோ? கேட்ட ஞாபகம் இல்லையா? திரும்பு. அப்போ அப்போஸ்தல உபதேசத்துடைய முதல் பகுதி அதான், நீ திரும்பு. எங்க திரும்பு? 3 விதத்துல திரும்பணும். 1 தேவன் பக்கமா திரும்பு, சபையின் பக்கமா திரும்பு, நித்தியத்துக்கு நேரா திரும்பு. அடுத்தது திரும்பினா மட்டும் போதாது, விரும்பு. அதான் பூரணராகும்படி கடந்து போவோமாக. 4 விதமான பூரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 1 யோவான் 4:18-19 வசனங்களிலே அன்பிலே பூரணம், அதை விரும்பு. யாக்கோபு 2:20-22 வரைக்கும் விசுவாசத்தில் பூரணம், அதை விரும்பு. கொலோசியர் 4:12 தேவ சித்தத்தின் பூரணம், அதை விரும்பு. அடுத்த 2 கொரிந்தியர் 7:1 பரிசுத்தத்தின் பூரணம், அதை விரும்பு. திரும்பு, விரும்பு, நீ 1000 கரும்பு. மற்றவங்க இனிப்பான கரும்பா நம்ம வாழ்க்கை மாறணும்னா திரும்ப வேண்டிய இடத்துக்கு திரும்பணும், விரும்ப வேண்டியதை விரும்பணும். அப்ப நம்ம வாழ்க்கை இனிப்பான கரும்பா மாறிடும். உங்களுக்கு இதெல்லாம் புரியும்படியா நாங்க வார்த்தைகளை தேடி அடுக்கு மொழியில சொன்னாலும் உங்களுக்கு புரியல, மனசுல நிக்கல. வசனத்தை அப்படியே பிளைனா சொல்லிட்டு போலாம். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்? இப்படி கொஞ்சம் உங்களுக்கு நகைச்சுவையா மனசுல பதிஞ்சிருக்கணும். அப்போ ஜெபத்துல முதலாவது இருக்க வேண்டிய அனுபவம் என்ன? அப்போஸ்தல உபதேசம். திரும்புதல், விரும்புதல். திரும்பணும், விரும்பணும். இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, நீங்கெல்லாம்
அந்தந்த நாள்ல கேட்கிற பிரசங்கம் அதோட நோட்டை மூடி வச்சுட்டு அடுத்த வாரம் ஓபன் பண்றீங்க. என்னோட யூடியூப்லயும் அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கேட்ட பிரசங்கத்தையே திரும்ப திரும்ப கேட்டு பழகணும், நோட்டை பார்க்கணும். யாருமே செய்யறது அதெல்லாம் அதான் பாருங்க, எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சிலருக்கு பாவமே மாற மாட்டேங்குது, குணம் மாறவே மாட்டேங்குது. லைட்டா ஒரு முள்ளு குத்துனாலும் அவ்வளவுதான். அப்போஸ்தல உபதேசம் ஜெபத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய அனுபவம். இரண்டாவது அப்போஸ்தலர் 2:42 என்ன போட்டிருக்கு? அப்போஸ்தல உபதேசத்திலும் அடுத்தது அந்யூன்யம், ஐக்கியம். சரி, ஜெபத்துக்கு முன்னாடி என்ன வேணும்? உபதேசம் கேட்டா மட்டும் போதாது, ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். இதெல்லாம் ஜெபத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய அனுபவம். எழுப்புதல் வரணும், நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்க போறோம். அந்த எழுப்புதல் நம்ம கண்ணு பார்க்கணும்னா முதல்ல உபதேசம் ரொம்ப முக்கியம் சபையில. அப்போஸ்தல உபதேசம். இரண்டாவது உபதேசத்தோடு நின்றக்கூடாது. இரண்டாவது என்னது? ஐக்கியம். சரி, இப்ப நான் இந்த ஐக்கியத்தை பத்தி கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 8 வசனங்களுக்குள்ள ABCDFG வரைக்கும் சொல்ல போறேன். இதையும் இன்னைக்கு கேட்டுட்டு அடுத்த வாரம் நான் கேட்கும் போது நீங்க என்ன செய்யணும்? திரு முடிக்கணும். படிங்க உள்ள இருந்து. அப்போஸ்தலர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். முதலாவது அக்செப்டிங், ஏற்றுக்கொள்ளுதல். அக்செப்டிங், அக்செப்ட் பண்ணணும். அவன் குறைவுள்ளவனா இருந்தாலும் ஐக்கியத்தினுடைய அடையாளம் தான். அந்த 7 அடையாளம் இருந்தாதான் ஐக்கியம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா இருக்கணும்னு அர்த்தம். யாரையும் தள்ளக்கூடாது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். குறிப்பாக குற்றத்தில் அகப்பட்டவங்களை கூட அவங்க மனம் திரும்புறதுக்குரிய வழியை செய்து அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். அக்செப்டிங். இரண்டாவது இது ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது படிக்க 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இது என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது, பேரிங், சுமப்பது. சுமப்பது, பேரிங். ஒருத்தருடைய பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். மற்றவருடைய பிரச்சனைகள், மற்றவங்களுக்கு வர்ற அந்த பிரச்சனை, வியாதி, என்ன காரியமானாலும் அது நம்ம குடும்பத்தில் நடந்த மாதிரி, நம்ம சொந்த வாழ்க்கை நடந்த மாதிரி அதை சுமக்கணும். பேரிங், சுமப்பது. இது ஐக்கியத்தினுடைய 2வது அடையாளம். அந்யூன்யம் அதனுடைய 2வது அடையாளம் இது. அடுத்து 3ஆம் வசனம். தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆனான். இல்ல சார், 2ஆம் வசனத்தை படிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்கிறவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. இது என்னன்னா கேரிங். கேரிங், கேர் பண்றது. அதாவது மற்றவங்க பாரத்தை சுமக்கிறன்னு சொல்லி நம்ம ஜீவியத்தை குறித்து அக்கறை இல்லாம போயிடக்கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையை குறித்து அக்கறையா இருப்பது, கேர் பண்ணணும். நம்ம ஜீவியம், என் வாழ்க்கை எப்படி இருக்கு அதை கேர் பண்ணணும். இப்ப பாருங்க, முதல்ல அக்செப்டிங், ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது பேரிங், சுமப்பது. மூணாவது கேரிங், கவனமாக இருப்பது.
நாலாவது மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் இல்ல, திரும்ப அந்த 3 நாளையும் படிங்க. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். டிசர்னிங், பகுத்தறிவது. டிசர்னிங் ஐக்கியத்துடைய அடையாளம். டிசர்னிங் அப்ப பாருங்க, அக்செப்டிங் ஏற்றுக்கொள்ளுதல், பேரிங் சுமப்பது, கேரிங் கவனமாக இருப்பது, டிசர்னிங் சோதித்தறிவது. ஏபிசிடி வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது அங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, படிங்க 4ஆம் வசனம் நினைக்கிறேன். அவனவன் தந்தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்கிறவன். 5ஆம் வசனம். அவனவன் தந்தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். அடுத்து உபதேசிக்கப்படுகிறவன் இருக்குல்ல, இது என்ன? எஜுகேட்டிங், கற்றுக்கொள்ளுதல். எஜுகேட்டிங் கிறிஸ்தவத்துல கண்டிப்பா இந்த கற்றுக்கொள்ளுங்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். ஐக்கியத்துடைய அடையாளம் இது. ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ளணும். இப்ப நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல, நீங்க அனைவருக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்ப இந்த கற்றுக்கொள்ளுதல், எஜுகேட்டிங். அப்ப ஏற்றுக்கொள்ளுதல், சுமத்தல், கவனமாயிருத்தல், அதாவது அக்கறையாயிருத்தல், அடுத்தது பகுத்தறிதல், கற்றுக்கொள்ளுதல். 6வது படிக்க திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவர்கள். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க, நன்மையை பகிர்ந்து கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு யார் உபதேசம் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவிகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்யணும். இது என்ன? ஃபீடிங். அவங்கள நீங்க தான் போஷிக்கணும். நீங்க தான் போஷிக்கணும். இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா பேச விரும்பல. உங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடு தருவாராக. அவ்வளவுதான். நீங்க யார்கிட்ட உபதேசம் கேட்டு வசனம் கேட்டு நீங்க கற்றுக்கொள்றீங்களோ அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீங்க உங்களுக்கு வர்ற நன்மைகளை உங்களுக்கு ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, அவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி சாப்பிடுறாங்க, அதுக்கு நம்ம பங்களிப்பு என்ன, அதை நீங்க செய்யணும்னு பவுல் சொல்றார். ஃபீடிங் ஐக்கியத்துடைய அடையாளம். அடுத்தது 7-8 வசனங்கள். கேதரிங், சேர்த்தல். 7-8. மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ கேதரிங், அறுப்பது, சேர்ப்பது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை சேர்ப்போம். கேதரிங், சேர்ப்பது. இந்த 7 தான் ஐக்கியத்துக்கு அடையாளம். இதெல்லாம் ஜெபத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய அனுபவம். ஒண்ணு அப்போஸ்தல உபதேசம், 2வது அந்யோன்யம் அல்லது ஐக்கியம். அதுக்குள்ள இதெல்லாம் இருக்குது. ABCDFG. என்னது? அக்செப்டிங், ஏற்றுக்கொள்ளுதல். இங்கிலீஷ்ல சொல்லிட்டு டேஸ்டா இருக்கும். 2வது பேரிங், சுமப்பது. 3வது கேரிங், அக்கறையாய் இருப்பது. 4வது டிசர்னிங், பகுத்தறிவது. 5வது எஜுகேட்டிங், கற்றுக்கொள்வது. 6வது ஃபீடிங், போஷிப்பது. 7வது கேதரிங், சேர்ப்பது. அடுத்த வாரம் கேட்கும் போது இது எல்லாத்தையும் இந்த காலத்தை கேட்டு அந்த காதலை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். சரி, 3வது சொல்லி முடிக்கிறேன். அப்பம் பிக்குதல் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நம்ம இதான் செய்ய போறோம். கம்யூனியன், திருவிருந்து. அந்த அப்போஸ்தலர் 42 3வது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அப்பம் பிக்குதல். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும்
அப்பம் விற்குதல். இந்த அப்பம் விற்குதல் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. அப்பம் விற்குதல் அப்படிங்கிறது சபைக்குள் வந்தவங்களுக்கு தேவன் உண்டாக்குகிற நியாய தீர்ப்பு. கொள்ளணும். 3 விதமான நியாய தீர்ப்பு இருக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு. முதல்ல அவங்க ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் அவங்க ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் செய்த எல்லா பாவத்தையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். அது ஒரு நியாய தீர்ப்பு. ரோமர் 8 அதனுடைய 3-4 வசனம். மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம அது வரைக்கும் செய்த எல்லா பாவத்தையும் அவர் என்ன செய்யறாரு? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். குமாரன் மூலமாக அந்த சிலுவையிலே எல்லாத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாரு. அதனாலதான் நமக்கு பாவத்தின் தண்டனை இல்லை. இது முதல் ஜட்ஜ்மெண்ட், முதல் நியாய தீர்ப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அதுதான் என்ன? இந்த அப்பம் விற்குதல். இந்த நியாய தீர்ப்புக்கு நியாயாதிபதி யார் தெரியுமா? நம்ம தான். முதல்ல ரட்சிக்கப்படும் போது பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது தேவன், அவரே நியாயாதிபதியா இருக்காரு. ஆனா இந்த 2வது இந்த அப்பம் விற்குதல் இருக்குல்ல, இதுல நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி யாருன்னா நீங்களும் நானும் தான். நம்மளே நியாயம் தீர்க்கணும். படிங்க 1 கொரிந்தியர் 11 28 29 30. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னைக்கிலான் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இல்லதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு மறுபடி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைத்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அது இங்கிலீஷ் பைபிளையும் கிரீக்லையும் பார்த்தீங்கன்னா நம்மை நாமே நியாயம் தீர்த்தால். அப்ப இந்த திருவிருந்துங்கிறது என்ன? கர்த்தருடைய பந்திங்கிறது என்ன? நம்மை நாமே நியாயம் தீர்க்கிற அனுபவம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட என்னென்ன குறையெல்லாம் இருக்கு, நான் எதெல்லாம் சரிப்படுத்தணும், என் வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கு என்பதை உட்கார்ந்து யோசித்து அந்த ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே மன்னிங்கப்பா, என் வாயில சுத்தம் இல்ல, என் செயல்கள் இப்படி குறை இருக்கு, என் சிந்தையில இப்படிலாம் குறை இருக்குப்பா, நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு முடியல, எனக்கு நீங்க தான்ப்பா உதவி செய்யணும்னு சொல்லி எதையும் மறைக்காமல் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நியாயம் தீர்ப்பது. இப்போ இப்படி நம்ம அறிக்கை செய்து நியாயம் தீர்த்து இந்த பந்தியில பங்கெடுத்தா அது நமக்குள்ள ஜீவனை கொண்டு வரும். ஆனா என்கிட்ட எந்த குறையும் இல்லைங்க, நான் கரெக்டுங்க, மற்றவங்க தாங்க தப்பு, நான் ரைட்டு அப்படிங்கிற மனநிலையோடு துணிகரமா பாவத்தை விட மனசு இல்லாம அந்த டிவியை பார்க்கறது, செல்போனை நோண்டுறது, இல்ல வேற ஏதாவது கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு அதுல வெளியே வர மனசு இல்லாம, ஆமா அவன் பண்றா நான் பண்ணா என்ன, அவ்வளவு பெரிய பாச அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய நான் பண்ணா என்ன, அந்த மாதிரி மனநிலையோட கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்தால் என்ன நடக்குமா? அங்கே போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? கர்த்தர் சிட்சிப்பாராம், சிட்சை வருமா. நம்மை தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சிட்சை வரும். சிட்சை 3 விதத்துல வரும். முதல்ல அதுக்கு முந்தின பகுதியை படிங்க. அநேகர்
பலவீனப்பட்டிருக்கிறாங்க, வியாதி வந்திருக்கு. படிங்க. கர்த்தருடைய பந்தியில நம்மளை வந்து நிதானித்து அறிந்து பங்கெடுக்கலன்னா என்ன வரும்? இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும், முதல்ல பலவீனம் வரும், வியாதி உள்ளவர்களும். திருவிருந்துல வந்து ஏனோ தானோன்னு சொல்லி பயபக்தி இல்லாம, நான் என்னுடைய யெகோவாவை நான் நேசிக்கிறேன், நான் அவரை பிரியப்படுத்ததான் நான் இருக்கிறேங்கிற உணர்வோட, அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், அவருக்கு எது வேண்டாமோ அது எனக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையோட அதை பங்கெடுக்காம துணிகரமா இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்தா முதல்ல என்ன வரும்? பலவீனம். இந்த பலவீனம் வரும்போதாவது நீ மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புவார், பாப்பாரு. அதுலயும் மனம் திரும்பலன்னா அடுத்து என்ன வரும்? வியாதி வரும். அதுலயாவது மனம் திரும்பிடணும். இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிற சிக்ஷைகள், அவர் நம்ம கொடுக்கிற வாய்ப்பு. இதெல்லாம் இதுலயும் மனம் திரும்பலன்னா படிங்க. அநேக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். மூணாவது என்ன வந்துடும்? மரணம். எடுத்த உடனே செய்ய மாட்டார் ஆண்டவர். முதல்ல பலவீனத்துல கொஞ்ச நாளைக்கு விட்டு வைப்பார். மனம் திரும்பிட்டா பலவீனம் போயிடும், அவ்வளவுதான். அந்த பலவீனத்திலையும் மனம் திரும்பினா அடுத்து ஒண்ணு கொடுப்பார். என்னது? வியாதி. அதுலயாவது மனம் திரும்பிட்டா அவ்வளவுதான், போயிடும், வாழ்க்கை சூப்பர் ஆகிடும். ரெண்டுத்திலையுமே மனம் திரும்பலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை தான் என்னது? மரணம். திருவிருந்துங்கிறது நம்மை நாமே நியாயம் தீர்க்கிற ஒரு அனுபவம். நம்மளை சரிப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற வாய்ப்பு. அதனால இந்த குரலுக்கு நான் வந்து பாவம் பண்றேன், அதனால திருவிருந்து எடுக்க மாட்டேன், திருவிருந்து எடுக்காமலே நிறைய நாட்கள் திருவிருந்து எடுக்காமலே போயிட்டாலும் அதுவும் ஆபத்து. ஏன்னா நீங்க துணிகரமா பாவம் செய்யறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அறிக்கை செய்து, எசப்பா என்னால முடியாது, ஆனா உங்களால நான் முடியும், நான் நம்புறேன், என்ன விடுவீங்கப்பா, என்ன தூக்கிருங்கப்பா, என்ன வாழ வைங்கப்பான்னு சொல்லி அவரை நோக்கி கதறினான். குழியில் விழுந்த ஆடை தூக்கி எடுக்கிற மேய்ப்பர் கூப்பிடுவாரு, வெள்ளக்காரா கூப்பிடுவார். அவனுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஆடு இஸ்ரேல் ஆட்டுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க. அதுக்கு உதாரணம், ஒரு ஆட்டுக்கு வெள்ளக்காரான்னு பேர் வச்சு அந்த ஆட்டை மேய்ப்பர் இப்படி கூட குழியில போய் விழுந்துச்சு. மேய்ப்பர் விட்டு தூரமா போய் 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 குழியில விழுந்துச்சு. கூப்பிடுவார் அங்க இருந்து, வெள்ளக்காரா. உடனே அந்த ஆடு இங்க இருந்து என்ன செய்யணும்? ஐயா கதறணும். கதறும் போது வந்து தூக்கிடுவாங்க. அப்ப இது வந்து இரண்டாவது நியாயத்தீர்ப்பு. இதுக்கு அப்புறம் தான் மூணாவது கர்த்தருடைய வருகையில ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கு. 1 கொரிந்தியர் 5, 2 கொரிந்தியர் 5, 10 படிச்சு முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இது வந்து வருகை. வருகை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோமா, கைவிடப்படுறோமா? அதான் கிறிஸ்துவின் நியாயாசனம். கர்த்தருடைய பந்தியில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருமணம் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது இப்ப நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறது வந்து 3வது கப். இது வந்து மணவாளன் மணவாட்டிக்குரிய பாத்திரம், திராட்சரச பாத்திரம். இப்ப மணவாளன் அதை கொடுப்பாரு, மணவாட்டி அந்த மணமகள் வந்து அதை வாங்கணும். மணமகளாக ஆக போறவங்க அந்த பெண் அதை வாங்கிட்டாங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், என்கேஜ்மெண்ட் ஓவர். கெட்டுபாவை கையில கொடுத்துட்டு மணமகன் வீட்டா போயிடுவாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த பாத்திரத்தை கையில வாங்கும் போதெல்லாம் என்ன சொல்றோம்? ஐ லவ் யூ யெகோவா, ஐ லவ் யூ யெகோவா, ஐ லவ் யூ ஜீசஸ். இந்த அப்பம் விற்குதலுக்கு அடுத்துதான். அப்ப இதை நம்ம உண்மையா அவனை நேசிக்கிறப்பான்னு என்ன அர்த்தம்? இனி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும்.
உங்களுக்கு எது வேண்டாமோ அது எனக்கு வேண்டாம். நேசிக்கிறேன்னா அதான் அர்த்தம். நேசிக்கிறேன்னா நீ என் வழிக்கு வரணும் அதெல்லாம் இல்லை. நான் உங்களை நேசிக்கிறேன்னு நான் சொல்லுவோம்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு என் விருப்பம். அந்த அனுபவத்துக்கு வாங்க. அப்படி வர்றவங்க கிறிஸ்துவின் நியாயாசனம் வரும்போது கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இப்படி துணிகரமா இருக்கிறவங்க கைவிடப்படுவாங்க. நம்ம யாரும் கைவிடப்படக்கூடாது, எடுத்துக்கொள்ளப்படாது. எழுந்து நிற்போம். இதுக்கப்புறம் தான் ஜெபம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில 7 விதமான ஜெபம் இருக்கு. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேசொல்லி இயேசு கூப்பிடுவார். எனக்கானந்தம் பொங்கிடும். என்னை பேசொல்லி இயேசு கூப்பிடுவார். ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவாவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது கீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எல்லா அனுபவத்தையும் தேவனுக்கு தரும்படியாக கைகளை கட்டி தேவ சமுத்திரம் கட்டண சோதனை பண்ணுங்க. சோதனை பண்ணுங்க. சாகா பாலா காலா பாலா காலா இதா காலா பாலா காலா காலா பாலா. எங்கள் நன்றி நல்ல ஆண்டவரே. தேவரே, இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க ஜெபத்துக்கு முன்னாடி என்னென்ன அனுபவத்துல எங்க வாழ்க்கையில நாங்க பெற்றுக்கொள்ளணுங்கிறத பத்தி தேவரி சொல்லி தந்த தயவுக்காக உமக்கு நன்றி. அப்போ சில உபதேசம் எங்களுக்கு வேணும் அப்பா. ஐக்கியத்தில் இந்த 7 அடையாளம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பம் விற்குதல்ல, அது ஒரு நியாய தீர்ப்பின் அனுபவம் என்பதை உணர்ந்து ஏதோ தானோ என்று பங்கெடுக்காமல் பயபக்தியோடு பங்கெடுக்க உதவி செய்யப்பா. 7 விதமான ஜெபத்தை பற்றி நாங்கள் படிக்க போறோம். படிக்கிறது மட்டும் நாங்கள் ஜெபிக்க போறோம். சாயங்காலம் கொடுத்துக்கு எல்லாரையும் கொண்டு வாங்க, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நாங்க ஜெபத்துல உங்களுக்கு அருகில் இருக்கோம்ப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நாங்க உங்களுக்கு அருகில் இருக்கிற நிமிடங்களா. நாவடக்கம், மன அடக்கம், இருதயத்துல அனல், தியானத்தின் மூலமா உண்டாகிற அக்கினி. அதுக்கப்புறமா நாங்க வாயத்திலிருந்து விண்ணப்பம் பண்ண உதவி செய்யப்பா. கிருபைகளை தாங்கட்டும். அன்பின் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வாதி அவனுக்கு கிருபையெல்லாம் மன்னித்து கிருபையெல்லாம் குணமாக்கி பிராணின் அழிவு துளைக்கி விட்டு இந்த கிருபையினால் நன்மை சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆகிறார். கழுவுக்கு சமானமாய் கைது திரும்ப வாழ வைத்து கொண்டாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 666 இல்ல 555 கூடியவர்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.
சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டம். வாங்க. விரும்பிடும் நன்மையை நான் செய்திட கிருபையை நல்கிடும் என் தேவனே. விரும்பிடும் நன்மையை நான் செய்திட கிருபையை நல்கிடும் என் தேவனே. வெறுத்திடும் தீமையை வென்றிடவும் ஊட்டிடும் என்னிலும் ஜெபமாயே. வெறுத்திடும் தீமையை வென்றிடவும் ஊட்டிடும் என்னிலும் ஜெபமாயே. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே. ஜெப சிந்தை தாரும் தேவா, ஜெயித்து நானும் உடன் வீற்றிடவே. ஜெப சிந்தை